இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஸ்தோத்திர பலிகள் 2000 கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய தயவினாலும் அவர் தந்த புத்தினாலும் அவர் தந்த ஞானத்தினாலும் இது எழுதப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகளை தினமும் இந்த வீடியோவில் ஒரு 5 வார்த்தைகளை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பாருங்கள், படிங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் இந்த உலகத்தில் நமக்காக ஏசப்பா ஜீவனையே கொடுத்துருக்கிறாரு, நித்திய ஜீவனையே கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம அவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். கண்டிப்பாக அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். அதுதான் என்னுடைய முழு நோக்கமும். அதனால் அவருடைய நாமத்தை குறித்து, அவர் எப்பேற்பட்ட நாமம், அவருடைய நாமம், அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, எல்லாமே பைபிள் படித்தவங்க தான். இருந்தாலும் இந்த வார்த்தைங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பலிகள் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், கேளுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.